விக்னேஷ் விவசாயிங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் சில பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் நீங்கள் செம்பரி ஆடு வளர்த்துறீங்கன்னா இது வந்து லாபமா எப்படின்னா, கடாய் வாங்கி அடர் தீவனம் போட்டு வளர்த்தா லாபம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக தான் இந்த வீடியோங்க. என்னை பொறுத்த அளவுக்கு வந்துங்க, எனக்கு வந்து செம்பரி ஆடு வாங்கி வளர்க்குறது தான் லாபங்க, கடாய் விடாங்க. ஏன்னா கடாய் தான் முதல் நான் வாங்கி வளர்த்தேங்க. இந்த செட்டு போட்டுங்க 15 உருப்படி கடாய் வாங்கி வளர்த்து அடர் தீவனம் போட்டு வளர்த்தேங்க. எனக்கு வந்து அது கட்டுப்படியே ஆகலைங்க. ரொம்ப நஷ்டத்தில் தான் இருந்துச்சுங்க. அதனால் வந்து இப்போ வந்து நம்ம ஆடு தான் வாங்கி வளர்க்குறேங்க. இது வந்து செம்பரி ஆடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 உருப்படி ஆடு இருக்குதுங்க. ஆடு வந்துங்க, இந்த ஆடு வந்து வருஷத்துக்கு வந்துங்க 2 ஈத்து போடுங்க. ஒரு ஆடு வந்து ரவ்வண்டு குட்டி போடுங்க. ஒரு ஈத்துக்கு வந்து ரவ்வண்டு குட்டி போடுங்க. ஏன்னா பூரா பெரிய ஆடு தாங்க. ஒரு ஆடு ஒன்று ஒரு 13 ரூபா 15 ரூபா ரேட்டில் வருதுங்க. அதனால் வந்துங்க அந்த ஆட்டில் வந்து லாபம் தாங்க, நஷ்டங்கிறதே கிடையாது. அப்புறம் தீவனம் வந்துங்க, நான் வந்து மசால் புல்லு, சூப்பர் நெய்ப்பீர் போடுவேங்க. அப்புறம் களக்கொடி போடுவேங்க. இந்த 2 தவிர எதுவும் கிடையாதுங்க. அடர் தீவனம்லாம் எதுவும் போட மாட்டேங்க. அப்புறம் ஆட்டு தீவனம் வந்து அந்த குச்சி தீவனம் இருக்குதுங்களே, அது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு மூட்டைங்க. ஒரு மூட்டைக்கு வந்து அது 1500 செலவாகுங்க, 10 உருப்படிக்குங்க. நம்ம வருஷத்துக்கு வந்து வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு 1.70 1.80 அந்த மாதிரி வருங்க. அதுக்கு எல்லாம் செலவெல்லாம் போகுங்க. நம்மளுக்கு 1.30 நிற்கிங்க. 10 உருப்படி இருந்தால் போதுங்க. நம்மளுக்கு வந்து 60 நாளில் காசு பார்த்துரும். ஒரு குட்டி 2 குட்டி போட்டுச்சுன்னா 2 குட்டி ஒரு 70 நாள் 60 நாள் வந்துங்க, ரூ. 10 10,500 11 வரைக்கும் விற்கிங்க. 2 குட்டி சேர்ந்துங்க. ஒரு குட்டி வந்து 5,500 5 அது குட்டியை பொறுத்த அளவுக்கு விற்கிங்க. அப்புறம் அன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் எப்படியா அது பொறுத்த அளவு இருக்குங்க. ஆனால் நீங்கள் ஆடு வாங்கி செம்பரி ஆடு வாங்கி வளங்க, லாபம் தாங்க. இதே கடாய் வாங்கி அடர் தீவனம்லாம் போட்டு வளர்த்தாலாம் லாபம் கிடையாதுங்க. இதே செம்பரி ஆடே வந்துங்க அளவாக வச்சு வளர்த்தா லாபம் தாங்க. எச்சம் இருந்தாலும் வெளி மேய்ச்சலுக்கு தான் போகணுங்க. வெளி மேய்ச்சல் அதிகமாக இருந்தால் தான் அதுக்கு வந்து இதாகுங்க. நம்ம வந்து அந்த அளவுக்கு தீவனம் வந்து எச்சம் ஆகுங்க. எச்சம் 50 உருப்படி வச்சுருந்தா வந்து அப்புறம் அந்த நோய் வந்தால் இது வந்து எல்லாத்துக்கும் பார்க்கணுங்க. இதெல்லாம் எத்தனை இது இருக்குதுங்க ஆட்டை பொறுத்த அளவுக்கு. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.